கட்டா குஸ்தி 2 போன வாரம் ரிலீஸ் ஆன படம். இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே பெரிய பிரச்சனைகள்லாம் கொண்டாந்துச்சு. அதில என்னன்னு கேட்டிங்கன்னா, விஷ்ணு விஷால் அவர்கள் மீடியாக்கள்ல பேசும்போது ரஜினிய வந்து தலைவரா சொல்லி, அவர வந்து ரொம்ப ஒசத்தி பேசியும், விஜய் அவர்களை கொஞ்சம் தாழ்த்தியும் பேசினதாக செய்திகள் பரவ, விஜய் ரசிகர்கள்லாம் கொந்தளிச்சு போய், இந்த படத்த நாங்க ஓட விட மாட்டோம். அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சதா கேள்வி. சினிமாவுல இப்போ இது ஒரு ட்ரெண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்குன்னு சில குரூப்புகள் இருக்காம். அந்த படத்த ஓட வைக்கலாமா, வேணாமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு குரூப் வேலை செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை என்னன்னு தெரியல. அந்த மாரி குரூப்புகள்லாம் சேர்ந்து இந்த கட்டா குஸ்தி 2 ஓட விடாம செய்யறதுக்கான முயற்சிகளை எடுத்ததாக கேள்வி. இருந்தாலும் படம் நல்லா இருந்ததுன்னா யாரும் அத தடுத்துற முடியாது. அதுதான் உண்மையான விஷயம். இப்ப இந்த படம் ரிலீஸ் ஆகி 2வது வாரம் ஓடிக்கிட்டு இருக்கு. முதல் வாரத்தையே தமிழகத்த பொறுத்தவரைக்கும் ரூ. 24,00,00,000 கலெக்ஷன் ஆனதா கேள்வி. இந்தியா ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு 30 40,00,00,000 கலெக்ஷன் பண்ணதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னா, கட்டா குஸ்தி 2 படம் வெற்றி அடைஞ்சது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஏன்னா, படம் நல்லா இருந்துச்சுன்னா, யாராலயும் எப்படியும் தடுக்க முடியாது. அதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா, ரசிகர்களை பொறுத்தவரையும் சினிமா வந்து ஒரு பொழுதுபோக்கு அவ்வளோதான். அத வந்து இன்னொருத்தர் நல்லா இல்லைன்னு சொல்றதுக்காக மக்கள் அத நிராகரிக்கிறதும் இல்ல. நல்லா இருக்குன்னு சொல்றதுனால அத போய் பார்க்குறதும் கிடையாது. ஏன்னா மக்களுடைய தீர்ப்பு தானே மகேஷன் தீர்ப்பு. அது மாரி இப்ப அந்த கட்டா குஸ்தி படம் வெற்றி படமாக மக்கள் ஆக்கிட்டாங்க. விஷ்ணு விஷால பொறுத்தவரைக்கும் இந்த படம் வந்து ஒரு பெரிய மைல்கல்லுன்னு தான் சொல்லணும். இத அவரு இனிமே தக்க வச்சுக்கணும். கட்டா குஸ்தி 1 பார்த்தீங்கன்னா, விஷ்ணு விஷாலும், ஐஸ்வர்யா லட்சுமிக்கும் கல்யாணம் நடக்கும். ஐஸ்வர்யா லட்சுமி ஒரு குஸ்தி மாஸ்டர், ஃபைட்டர் அப்படின்றது விஷ்ணு விஷாலுக்கு தெரியாது. தெரியாமலேயே கல்யாணம் நடந்துரும். இதனால அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்பட்டு பிரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. இந்த கட்டா குஸ்தி 2 பொறுத்தவரைக்கும், அவங்க நல்லபடியா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த சந்தோஷத்தின் அடையாளமாக பள்ளிக்கு போற வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கு. இப்ப அந்த பெண் குழந்தைய விஷ்ணு விஷால் பார்த்துக்கிறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஐஸ்வர்யா லட்சுமி வந்து அந்த ஃபோர்ஸ் கோட்டாவுல அவங்களுக்கு வந்து ஒரு வேலை கிடைக்குது ரயில்வேல. அதனால அவங்க வேலைக்கு போறாங்க. அப்ப வீட்ட யாரு பார்க்குறது? குழந்தைய யாரு பார்க்குறது? அதனால கணவனாகிய விஷ்ணு விஷால் வீட்ட பார்த்துக்கிறாரு. குழந்தைய கவனிச்சுக்கிறாரு. ஹவுஸ் ஒய்ஃப்ன்னு சொல்றோம்ல. அது மாரி விஷ்ணு விஷால் அவர்கள் ஹவுஸ் ஹஸ்பண்டா இங்க வேலை செய்றாரு. இத நெறைய பேர் கேலியும் கிண்டலுமா செய்றாங்க. இவரு அத பத்திலாம் கவலைப்படாம தான், ஏன்னா தன் குடும்பத்துக்காக அவரு வாழ்றாரு. அப்படி 2 பேரும் வாழ்ந்து இருக்கும்போது கொஞ்சம் இடையில கணவன் மனைவிக்குள்ள சில ஈகோ பிரச்சனை வர ஆரம்பிக்குது. அவங்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த ஈகோ பிரச்சனை தீர்ந்ததா? ஒண்ணு சேர்ந்தாங்களா? இதுதான் இந்த படத்துடைய கதை. குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய அருமையான படம். 2வது வாரமாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த படத்தை அனைவரும் தியேட்டரில் சென்று பார்த்து மேலும் வெற்றி அடையச் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.